ஜெயத்ரதனின் மரணத்திற்கு பிறகு கௌரவ வீரர்கள் தங்கள் ஆழ்ந்த துயரத்தை வெளிப்படுத்தினார்கள். தங்கள் தரப்பில் ஏராளமானோர் கொல்லப்பட்டதை கண்ட வீரர்கள் திருதராஷ்டிரனையும் அவனது மகனையும் கடுமையாக சாடினார்கள். அவர்களின் தீய கொள்கைகளை பழித்த வீரர்கள் யுதிஷ்டிரரையும் அவரது சகோதரர்களையும் புகழ்ந்து பேசினார்கள். மிகுந்த ஏமாற்றத்தில் மூழ்கிய துரியோதனன் தனது பாசறைக்கு திரும்பினான். தேரின் தட்டில் தலைகுனிந்து அமர்ந்திருந்த அவனால் யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. அவனது மனம் அன்றைய நிகழ்வுகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தது. அர்ஜுனனுக்கு நிகரான வீரன் எவருமே இல்லை என்பது அவனுக்கு புரிந்தது. துரோணரோ கிருபரோ ஏன் கர்ணனோ கூட அவனுக்கு முன்னால் நிற்க முடியவில்லை. ஒட்டுமொத்த படையும் ஒன்று சேர்ந்தும் ஜெயத்ரதனை கொல்ல விடாமல் அர்ஜுனனை தடுக்க முடியவில்லை. துயரம் தாங்காமல் துரியோதனன் கதறி அழுதான். தனது கூடாரத்திற்குள் நுழைந்து அவன் அமர்ந்தபோது துரோணரும் மற்ற தளபதிகளும் அவனை பின்தொடர்ந்தார்கள். அவனது முகாமில் இசை ஏதும் ஒலிக்கவில்லை. பாணர்களும் மௌனமாக இருந்தார்கள். துரியோதனன் தனது மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்ள போராடினான். துக்கம் நிறைந்த குரலில் துரோணரை பார்த்து பேசினான். ஆச்சாரியரே, நமக்காக போரிட வந்த மன்னர்களுக்கு நேர்ந்த கதியை பாருங்கள். மகாவீரன் பீஷ்மர் கூட போர்க்களத்தில் வீழ்ந்து கிடக்கிறார். பாண்டவர்கள் நமது படையில் 7 அக்ஷௌகினிகளை அழித்து விட்டார்கள். இன்று உங்கள் சீடன் தனது சபதத்தை நிறைவேற்றி ஜெயத்ரதனை கொன்றுவிட்டான். நீங்கள் புக முடியாத ஒரு படைவியூகம் அமைத்து தடுத்தும் அவனால் இது முடிந்தது. நமக்கு நல்லது செய்ய விரும்பிய எத்தனையோ மன்னர்கள் இன்று யமலோகத்திற்கு சென்று விட்டார்கள். அவர்களின் கடனை நான் எப்படி தீர்க்கப் போகிறேன்? ஒரு கோழையாக இருந்து கொண்டு எனது நண்பர்களையும் உறவினர்களையும் நானே அழித்து விட்டேன். பேராசைக்காரனும் பாவியும் தர்மத்திற்கு எதிரானவனுமான என்னை இந்த பூமி விழுங்கிவிட வேண்டும். எனது தீய ஆசையால் தான் எனது பாட்டனார் அம்பு படுக்கையில் கிடக்கிறார். மறுலோகத்தில் அவர் என்னை சந்திக்கும் போது அவரிடம் நான் என்ன சொல்வேன் என்று கூறி துரியோதனன் தேம்பி தேம்பி அழுதான். அவன் தனது கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு போரில் மடிந்த தனது சகோதரர்களின் பெயர்களைச் சொல்லி புலம்பினான். கர்ணன் அருகில் வந்து அவனுக்கு ஆறுதல் கூறினான். மெல்ல மெல்ல தன்னை தேற்றிக் கொண்ட துரியோதனன் நிமிர்ந்து அமர்ந்தான். வெகுநேரம் நேராக பார்த்தபடி அமர்ந்திருந்த அவன் கைகளை பிசைந்து கொண்டு பெருமூச்சு விட்டான். அவனது மனம் விரக்திக்கும் பழிவாங்கும் உணர்ச்சிக்கும் இடையே ஊசலாடியது. இன்னும் எல்லாம் முடிந்துவிடவில்லை. கௌரவர்களிடம் இன்னும் துரோணர், கர்ணன், அஸ்வத்தாமன் போன்ற வலிமையான வீரர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களால் பாண்டவர்களை தோற்கடிக்க முடியும், அல்லது யுதிஷ்டிரரையாவது சிறைபிடிக்கவோ கொல்லவோ முடியும். எந்த சூழலிலும் சரணடைவது என்பது முடியாத காரியம். எல்லாவற்றையும் இழந்துவிட்டு பாண்டவர்களிடம் நாட்டை ஒப்படைப்பதை விட கடைசி ஆள் இருக்கும் வரை போரிட்டு மடிவதே மேல். போரில் மடிந்த வீரர்களுக்கு எஞ்சியிருக்கும் கௌரவர்கள் செய்யும் கைமாறு அதுதான். கண்களில் நீர் வழிய துரியோதனன் தொடர்ந்தான். வீரர்களில் சிறந்தவரே, பாண்டவர்களை கொல்வதன் மூலமோ அல்லது அவர்களால் கொல்லப்படுவதன் மூலமோ மட்டுமே எனக்கு அமைதி கிடைக்கும் என்று நான் சத்தியம் செய்கிறேன். எனது நண்பர்களும் உறவினர்களும் சென்ற அதே பாதையில்தான் நானும் செல்வேன். எதிரிகளிடம் நாம் தோற்றுப்போவதைக் கண்டு நம்மை ஆதரிப்பவர்கள் நம் மீது நம்பிக்கை இழந்து வருகிறார்கள். அவர்கள் வெளிப்படையாகவே பாண்டவர்களை புகழ்கிறார்கள். பீஷ்மர் வீழ்ந்த பிறகு நீங்கள் மென்மையாக போரிடுவதால் எங்களுக்கு பாதுகாவலர் எவரும் இல்லை என்று நமது வீரர்கள் நினைக்கிறார்கள். கர்ணன் ஒருவன் மட்டுமே நமது வெற்றிக்காக துடிப்பதாக தெரிகிறது. வார்த்தையில் மட்டும் நண்பனாக இருப்பவர்களை நம்பி நான் ஏமாந்து விட்டேன். செல்வத்தின் மீதான பேராசையாலும் பாவி என்ற நிலையிலும் அறிவை இழந்து நான் வைத்த நம்பிக்கைகள் வீணாகிவிட்டன. அதன் விளைவாகவே ஜெயத்ரதனும் மற்ற சிறந்த மன்னர்களும் போர்க்களத்தில் பிணமாக கிடைக்கிறார்கள். துரோணரே, எனவே மற்ற வீரர்கள் செய்தது போலவே என்னையும் போர்க்களத்தில் உயிரை துறக்க அனுமதியுங்கள் என்றான். இதை கேட்ட துரோணர் தனது தலைக்கவசத்தையும் உரைகளையும் கழற்றி பக்கத்தில் வைத்தார். அவரது தசைப்பற்றுள்ள கைகளில் அம்புகள் தைத்த காயங்கள் இருந்தன. மருத்துவர்கள் மூலிகை பூச்சிகளை அந்த காயங்களில் தடவினார்கள். ஆனால் துரியோதனனின் நிந்தனை பேச்சுகள் அந்த காயங்களை விட அதிகமாக அவரை துளைத்தன. அவர் இளவரசனை பார்த்து பேசினார். மன்னா, ஈட்டியை போன்ற கூர்மையான சொற்களால் ஏன் என்னை இப்படி துன்புறுத்துகிறாய்? போரில் அர்ஜுனனை யாராலும் வெல்ல முடியாது என்று நான் பலமுறை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன். பீஷ்மர் வீழ்த்தப்பட்டதை கண்டபோதே நமது அழிவு உறுதி என்று எனக்கு தெரிந்துவிட்டது. சகுனி பாண்டவர்களுக்கு எதிராக வீசிய பகடைக்காய்கள் இன்று எரியும் அம்புகளாக நம்மையே தாக்குகின்றன. விதுரர் இது குறித்து முன்பே உன்னை எச்சரித்தார். ஆனால் நீ செவி சாய்க்கவில்லை. நலம் விரும்புபவர்களின் பேச்சை கேட்காமல் தன்னிஷ்டப்படி நடப்பவன் முட்டாள். அவன் விரைவில் பரிதாபகரமான நிலையை அடைவான். திரௌபதியை சபைக்கு இழுத்து வந்து அவமானப்படுத்தியதன் மூலமே நீ இந்த விபரீதத்தை கொண்டு வந்தாய். இத்தகைய பாவச் செயலுக்கு தண்டனை கிடைக்காமல் போகாது. துரியோதனனிடம் துரோணர் போதுமான அளவு பேசிவிட்டார். அவன் பாண்டவர்களுக்கு செய்த ஒவ்வொரு தீய செயலையும் அவருக்கு நினைவூட்டினார்.
தற்போதைய துயரத்திற்கு அவர்கள் மட்டுமே காரணம் என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். பாண்டவர்களுடன் போரிடுவது வெற்றியை தராது என்று பலமுறை எச்சரிக்கப்பட்டும் அவர்கள் கேட்கவில்லை. துரோணர் துரியோதனனையும் அவனது சகோதரர்களையும் பார்த்தார். பீமன் ஏற்கனவே அவர்களில் பாதியை கொன்றுவிட்டான். மீதமுள்ளவர்கள் துக்கத்திலும் விரக்தியிலும் பரிதாபமாக காணப்பட்டார்கள். அவர்களுக்கு தன்னால் முடிந்த பாதுகாப்பை தருவது தனது கடமை என்று துரோணர் கருதினாலும் பெரிய நம்பிக்கை ஏதும் அவருக்கு இல்லை. தந்தத்தாலான பிடிகொண்ட தனது வாளின் மீது கையை வைத்தபடி அவர் எழுந்து நின்றார். பாண்டவர்களின் பராக்கிரமம் என்ற கடலில் நான் மூழ்கிக் கொண்டிருப்பதை நீ பார்க்கிறாய் மன்னா. என் துயரத்தை மேலும் அதிகரிக்காதே. எனது இறுதி முடிவை கேள். பாஞ்சாலர்கள் அனைவரும் கொல்லப்படும் வரை நான் எனது கவசத்தை கழற்ற மாட்டேன். எனது மகன் சோமகர்களை கொல்வான். அந்த 2 படைகளும் அழிந்துவிட்டால் பாண்டவர்களை நாம் வெல்ல வாய்ப்பு உண்டு. துரோணர் கிருபரை சுட்டிக்காட்டினார். இதோ வெல்ல முடியாத ஆச்சாரியர் இருக்கிறார். நமது எதிரிகளால் இவரை கொல்ல முடியாது. பாண்டவர் பக்கம் இருக்கும் மன்னர்களை கொல்ல அவர் தனது முழு வலிமையையும் பயன்படுத்தட்டும். துரியோதனா, நீ பிராமணர்களை வணங்கி அவர்களுக்கு பல தானங்களை செய். புனித தீயில் காணிக்கைகளை செலுத்தி தெய்வங்களை சாந்தப்படுத்து. நாம் கடைசியாக ஒரு பெரிய முயற்சியை செய்வோம். நாளை நான் உங்கள் படையின் முன்னால் எனது ஆயுதங்களுடன் செல்வேன். பசு கூட்டத்திற்குள் நுழையும் சிங்கத்தைப் போல நான் பாண்டவர் படைகளை துவம்சம் செய்வதை நீ காண்பாய். துரோணரின் வார்த்தைகளால் உற்சாகமடைந்த கௌரவர்கள் அன்றைய போர் களைப்பினான் மெல்ல உறங்கச் சென்றார்கள். திருதராஷ்டிரன் தனது சிம்மாசனத்தில் மௌனமாக அமர்ந்திருந்தான். அவனது பக்கத்தில் இருந்த சஞ்சயன் குளிர்ந்த நீரில் நினைத்த மென்மையான துணியால் மன்னனின் நெற்றியை துடைத்தான். ஒரே நாளில் பீமன் தனது 30க்கும் மேற்பட்ட மகன்களை கொன்றதை கேட்டபோது கிழட்டு மன்னன் மயங்கி விழுந்துவிட்டான். உணர்வு வந்தபோது அர்ஜுனன் தனது சபதத்தை நிறைவேற்றி ஜெயத்ரதனை கொன்ற செய்தியை தெரிந்து கொண்டான். துக்கத்தால் பேச்சற்று போன அவன் மெதுவாக புலம்பினான். நமது ஒட்டுமொத்த படையாலும் அர்ஜுனன் சிந்து மன்னனை நெருங்குவதை தடுக்க முடியவில்லை என்றால் கௌரவர்களுக்கு இனி ஏதேனும் வாய்ப்புள்ளதா? அந்த பார்வையில்லாத மன்னன் மிகவும் மெதுவான குரலில் பேசினான். எனது சேவகர்களில் சிறந்தவனே, நமது படை சிதறடிக்கப்பட்டு ஜெயத்ரதன் கொல்லப்பட்டதை கண்ட எனது மகன்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்று சொல். நாளுக்கு நாள் எனது புகழ் மங்கி வருகிறது. எனது தரப்பில் இருந்த எண்ணற்ற வலிமையான வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள். இதெல்லாம் விதியின் விளையாட்டே. திருதராஷ்டிரன் தலையை ஆட்டியபடி பேச்சை நிறுத்தினான். துரோணரும் கர்ணனும் பாதுகாத்த நமது படையை அர்ஜுனன் தகர்த்து விட்டான். தேவர்களால் கூட அவனை தடுத்திருக்க முடியாது. சீரிப்பாயும் கடலை போல அவன் தடுத்து நிறுத்த முடியாதவனாக இருக்கிறான். அங்கே பீமனும் இருக்கிறான். எனது மகன்களில் பாதி பேர் இறந்து விட்டார்கள். மீதமுள்ள பாதி பேரையும் கொல்லும் வரை பீமன் ஓய்வெடுக்க மாட்டான். அதே நேரத்தில் திருஷ்டத்யும்னன் மற்றும் சாத்திகியின் உதவியோடு அர்ஜுனன் மற்ற குருவம்ச வீரர்களை அழித்து விடுவான். இதை நம்புவதற்கே கடினமாக இருக்கிறது. போர் தொடங்கிய போது நமது படை பாண்டவர்களின் படையைப் போல 2 மடங்கு அதிகமாக இருந்தது. இப்போது பாண்டவர்களின் 3 பிரிவுகளுக்கு எதிராக நமது 11 பிரிவுகளில் 4 மட்டுமே எஞ்சியுள்ளன. இப்போது இருதரப்பும் சமமாகிவிட்டன. திருதராஷ்டிரன் தலைகுனிந்தபடி சஞ்சயன் விவரித்த துரியோதனன் மற்றும் துரோணரின் உரையாடலை கேட்டான். ஆச்சாரியர் மீண்டும் பாண்டவ படைகளை அழிப்பதாக சபதம் செய்ததை கேட்டு கிழட்டு மன்னன் சிறிது ஊக்கம் பெற்றான். போர் இன்னும் முடியவில்லை. துரோணரும் கர்ணனும் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். கிருபர், அஸ்வத்தாமன் மற்றும் பல வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஜெயத்ரதனின் மரணத்திற்கு பழிவாங்க துடிப்பார்கள். ஒருவேளை அர்ஜுனனும் இவ்வளவு பெரிய போருக்கு பிறகு களைத்து போயிருக்கலாம். நிலைமை மாறக்கூடும். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்த நேரத்தில் படைகளை திரட்டி போர்களில் வெற்றி பெற்ற கதைகள் உண்டு. திருதராஷ்டிரன் நம்பிக்கையுடன் இருப்பதை பார்த்த சஞ்சயன், மன்னா, கிருஷ்ணன் பாண்டவர்களின் வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் இருப்பதை நீங்கள் மறக்கக்கூடாது என்றார். அவரது உதவியால்தான் அர்ஜுனன் இன்று வெற்றி பெற்றான். போரில் கேசவனை எதிர்த்தால் உங்கள் வீரர்களுக்கு பிழைக்க வழியில்லை. அவர் நீதிமான்களின் அழியாத பாதுகாவலர் மற்றும் அசுரர்களை அழிப்பவர். பாவத்தில் மூழ்கிய உங்களது மகன்கள் தர்மத்தை அறியாததால் தங்களுக்கும் தங்கள் நண்பர்களுக்கும் ஒரு பயங்கரமான பேரழிவை கொண்டு வருகிறார்கள். பாண்டவர்களின் சொத்துக்களை திருப்பித் தருவதே அவர்களின் ஒரே வழியாக இருந்தது. ஆனால் மன்னா, அதற்கான காலம் கடந்துவிட்டது என்று நான் அஞ்சுகிறேன். இது உங்களது தவறு. இதன் விளைவாக ஏராளமான சத்திரியர்கள் அழிவார்கள். கிருஷ்ணன் இந்த சபையில் காட்டிய விஸ்வரூபத்தை திருதராஷ்டிரன் நினைத்து பார்த்தான். அதற்கு பிறகு ரிஷிகளிடமிருந்து கிருஷ்ணனின் பல பெருமைகளை பற்றி அவன் கேள்விப்பட்டிருந்தான். மன்னனை நல்வழிப்படுத்த முயன்ற ரிஷிகள் கிருஷ்ணன் எப்படி தான் நினைத்த உருவத்தை எடுக்கும் ஆற்றல் கொண்ட அசுரர்களை கொன்றார் என்பதை மீண்டும் நினைவூட்டினார்கள். கிருஷ்ணனை பற்றி நினைத்தபோது திருதராஷ்டிரன் ஒரு விசித்திரமான அமைதியை உணர்ந்தான். ஒருவேளை தற்செயலாக பாண்டவர்களை நாம் தோற்கடித்தாலும் நாம் கேசவனை சந்திக்க வேண்டியிருக்கும்.
அவர்களுக்காக அவர் தனது சுதர்சன சக்கரத்தை ஏந்தி ஊழிக்கால தீயைப் போல நமது படைகளை அழிப்பார். கௌரவர்களை அழித்த பிறகு அவர் இந்த பூமியை குந்தியிடம் ஒப்படைப்பார். நாம் எப்படி வெற்றி பெற முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. கிருஷ்ணனின் நிலையை பற்றியும் வலிமையை பற்றியும் துரியோதனன் அறியவில்லை. அந்த முட்டாள் தனது புலன்களுக்கு அடிமையாக இருக்கிறான். அவனால் ஒருபோதும் பரம சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவன் கைகளால் நெருப்பை அணைக்க நினைக்கும் குழந்தையை போன்றவன். அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஒரே ஆன்மாவை போன்றவர்கள். அவர்களின் லட்சியங்களும் விருப்பங்களும் ஒன்றே. வலிமை மிக்க சிவபெருமானால் கூட அவர்களை தடுக்க முடியாது. தனது மகனை பற்றி நினைத்தபோது மன்னனின் இதயம் மீண்டும் துக்கத்தால் நிறைந்தது. அவனை மீண்டும் பார்ப்போமா? வாய்ப்பில்லை என்றே தோன்றியது. அவன் இந்த போரில் இறந்துவிடக்கூடும். விதியின் பாதைகளை யாராலும் அறிய முடியாது. கிருஷ்ணனால் கூட அபிமன்யுவின் மரணத்தை தடுக்க முடியவில்லை என்று தோன்றுகிறது. தனது அன்பிற்குரிய நண்பனின் மகனும் சகோதரியின் மகனுமான அவன் இறப்பதை அவர் விரும்பியிருக்க மாட்டார். தவிர்க்க முடியாததை உணர்ந்தும் அதை எதிர்க்கும் நம்பிக்கையிலும் மன்னன் தனது இருக்கையை விட்டு எழுந்தார். வேலையாட்கள் அவரை அழைத்துச் சென்றார்கள். சஞ்சயனிடம் மறுநாள் வந்து இரவு நிகழ்வுகளையும் போர் எப்படி தொடங்கியது என்பதையும் சொல்லும்படி கூறினார். 14ஆம் நாள் சூரியன் உதித்தபோது முந்தைய நாள் நிகழ்வுகளை நினைத்து ஆத்திரமடைந்த துரியோதனன் கர்ணனிடம் பேசினான். நேற்று அர்ஜுனன் எப்படி நமது படைக்குள் நுழைந்தான்? உனது கண்களுக்கு முன்னாலேயே அவன் ஜெயத்ரதனை கொன்றான். கிருஷ்ணனின் தந்திரமிருந்தாலும் இது நடந்திருக்கக்கூடாது. அர்ஜுனனால் எனது மிகப்பெரிய படை இப்போது மிகச் சிறியதாகிவிட்டது. இதெல்லாம் துரோணரின் விருப்பமாகத்தான் இருக்க வேண்டும். ஆச்சாரியர் தனது முழு வலிமையுடன் போரிடுகிறார் என்பதை என்னால் ஏற்க முடியாது. அவர் நேற்று தனது முழு வலிமையுடன் அர்ஜுனனை எதிர்த்திருந்தால் ஜெயத்ரதன் கொல்லப்பட்டிருக்க மாட்டான். பெருந்தன்மை மிக்க துரோணருக்கு அர்ஜுனன் மிகவும் பிரியமானவன். ஜெயத்ரதனை பாதுகாப்பதாக அவர் சொன்ன வாக்குறுதியை நம்பி நான் ஏமாந்துகிட்டேன். இப்போது நான் நம்பிக்கை இழந்து நிற்கிறேன். கர்ணன் அதை ஏற்கவில்லை. நீங்கள் ஆச்சாரியரை தவறாக கருதக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். தனது உயிரை பொருட்படுத்தாமல் அவர் எதிரிகளுடன் ஆக்ரோஷமாக போராடுகிறார். கிருஷ்ணனின் வழிகாட்டுதலில் அர்ஜுனன் தனது சபதத்தை நிறைவேற்றுவதை தடுக்க முடியாமல் போனது அவரது தப்பு இல்லை. ஊடுருவ முடியாத கவசம் மற்றும் காண்டிபவில்லுடன் அர்ஜுனன் மிகவும் வலிமையானவனாக இருக்கிறான். அவன் துரோணரை வென்றது எனக்கு ஆச்சரியமாக தெரியவில்லை. மேலும் ஆச்சாரியர் வயதானவர். அர்ஜுனனைப் போல வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் அவரால் இருக்க முடியாது. கர்ணனும் துரியோதனனும் தங்கள் தேர்களில் சென்றபடி பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் தொலைவில் பாண்டவர்களின் படைகள் அடிவானம் வரை பரவி கிடந்தன. சூரிய ஒளியில் மின்னும் கவசங்கள் மற்றும் ஆயுதங்களுடன் அவர்களது படல் ஒரு பளபளக்கும் கடலை போல தெரிந்தது. அவர்களின் சிம்ம நாதத்திற்கும் சங்கு ஒலிகளுக்கும் கௌரவ வீரர்கள் பதிலொலி எழுப்பினார்கள். கர்ணன் தனது தலைக்கவசத்தை அணிந்தபடி தொடர்ந்தான். எனது கருத்தின்படி விதியே மேலானது. நமது முயற்சிகள் மற்றும் எண்ணிக்கையை மீறி நமது படையில் சிறந்த வீரர்கள் இருந்தும் நமது முயற்சிகளை வீணாக்கி விடுகிறது மன்னா. நாம் தொடர்ந்து பாண்டவர்களை துன்புறுத்தினோம். ஆனால் அவர்கள் எப்போதும் காயமின்றி தப்புகிறார்கள். அவர்கள் புத்தியிலோ அல்லது வலிமையிலோ நம்மை விட சிறந்தவர்கள் என்று நான் நினைக்கவில்லை. உங்கள் திட்டமிடலில் ஏதேனும் தவறு இருப்பதாகவும் நான் கருதவில்லை. விதி மட்டுமே அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறது. நாம் தோண்டிகளை சந்திக்க வேண்டும் என்று விதி இருந்தால் நமது வலிமையால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. துரியோதனன் மௌனமாக இருந்தான். ஒருவேளை கர்ணன் சொல்வது சரியாக இருக்கலாம். அதிர்ஷ்டம் நிச்சயமாக பாண்டவர்களுக்கு ஆதரவாக இருந்தது. ஆனால் அதிர்ஷ்டம் என்பது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். துரோணர் பாஞ்சாலர்களையும் சோமகர்களையும் அழிப்பதாக சபதம் செய்திருந்தார். அவர் தனது சபதத்தை நிறைவேற்றினால் நாம் இன்னும் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. இளவரசன் பற்களை கடித்தபடி படைகளை அணிவகுக்கச் செய்வதில் மும்முரமாக இருந்த துரோணரை பார்த்தான். இனி அவரை திட்டுவதால் பயன் ஏதுமில்லை. துரியோதனனின் தேர் மற்ற கௌரவ தலைவர்களை அடைந்தது. அவன் அவர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பித்தான். அன்றைய போருக்கான உத்திகளை முடிவு செய்த பிறகு கௌரவர்கள் ஆமை வடிவ வியூகத்தை அமைத்தார்கள். அதற்கு பதிலாக பாண்டவர்கள் சுறாமீன் போன்ற வியூகத்தை அமைத்தார்கள். இரு படைகளும் ஆரவாரத்துடன் மோதிக்கொண்டன. ஆயுதங்கள் மோதும் சத்தத்துடன் போர்க்களத்தில் ஒரு பெரிய தூசி மேகம் எழுந்தது. இந்த போரை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்க தீர்மானித்த பீமன் மீதமுள்ள கௌரவ இளவரசர்களை தேடிச் சென்றான். அவன் எதிரி படைகளுக்குள் பாய்ந்தபோது யானை படைகளும் குதிரை வீரர்களும் அவனை சூழ்ந்து கொண்டு ஆயுதங்களை வீசினார்கள். ஒரு கடுமையான போர் தொடங்கியது.
திருஷ்டத்யும்னனும் நகுல சகாதேவர்களும் மத்திர தேசத்து படைக்கு எதிராக பாய்ந்தார்கள். சுஷர்மாவும் மற்ற சம்சப்தகர்களும் தங்கள் சபதத்தை நினைவுகூர்ந்து அர்ஜுனனுக்கு சவால் விட்டார்கள். சாத்யகி யுதிஷ்டரருக்கு அருகிலேயே இருந்து அவரையும் ஷிகண்டியையும் மற்ற வீரர்களையும் பாதுகாத்தான். துரோணர் பாஞ்சாலர்களை எதிர்கொண்டு பல்லாயிரக்கணக்கான அம்புகளை எய்தார். திவ்ய ஆஸ்திரங்களை பயன்படுத்தி அவர்களை வேகமாக வீழ்த்தினார். சிபி என்ற வலிமை மிக்க மன்னன் சோமக்கர்களின் தலைமையில் போர் முழக்கமிட்டு துரோணருக்கு சவால் விட்டான். அவன் 30 அம்புகளால் துரோணரை தாக்கி அவரது தேரோட்டியை கொன்றான். கோபமடைந்த துரோணர் எஃகு அம்புகளால் பதிலடி கொடுத்தார். அவர் சிபியின் 4 குதிரைகளை கொன்று அவனது கொடியை வீழ்த்தி போர்க்களத்தில் நின்றிருந்த அந்த மன்னனின் தலையை துண்டித்தார். துரியோதனன் மற்றொரு தேரோட்டியை துரோணரின் தேருக்கு அனுப்பினான். துரோணர் தொடர்ந்து பாஞ்சாலர்களையும் சோமக்கர்களையும் எதிர்த்து போரிட்டார். பீமனை பல கௌரவ இளவரசர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். அவர்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் அவன் மீது அம்புகளை பொழிந்தார்கள். அவர்களின் தாக்குதலை பொருட்படுத்தாத பீமன் தனது தேரிலிருந்து குதித்து அவர்களில் ஒருவனை நோக்கி ஓடினான். அவனது தேரில் ஏறி தனது முஷ்டிகளால் அவனை அடித்து நொறுக்கினான். உறுப்புகள் அனைத்தும் உடைந்த அந்த இளவரசன் உயிரற்று கீழே விழுந்தான். பீமன் மீண்டும் குதித்து மற்றொரு இளவரசனை நோக்கி ஓடி அவனையும் அதேபோல் கொன்றான். கௌரவர்களை பாதுகாக்க வந்த கர்ணன் ஓடிக்கொண்டிருந்த பீமன் மீது எரியும் ஈட்டியை வீசினான். பீமன் அந்த ஈட்டியை பிடித்து உடனே கர்ணன் மீதே திருப்பி வீசினான். அது கர்ணனை நோக்கி பாய்ந்தபோது சகுனி அதை ஒரு கூர்மையான அம்பால் வெட்டி வீழ்த்தினான். கௌரவர்களின் அம்புகளை சற்றும் கவனிக்காத பீமன் மற்றொரு இளவரசனை பிடித்து ஒரு பலமான அறையிலேயே கொன்றான். பின்னர் அவன் மீண்டும் தனது தேரில் ஏறி சங்கை முழங்கினான். பொன் சிறகுகள் கொண்ட அம்புகளால் துரியோதனனின் சகோதரனான துர்மதனின் தேரை தகர்த்தான். துர்மதன் ஓடிச் சென்று தனது சகோதரன் துஷ்கர்ணனின் தேரில் ஏறிக்கொண்டான். இரு இளவரசர்களும் சேர்ந்து பீமன் மீது 100கணக்கான அம்புகளை எய்தார்கள். பீமன் துஷ்கர்ணனை நோக்கி பாய்ந்து தனது கதாயுதத்தால் அவனது தேரை ஒரே அடியில் தகர்த்தான். இரு இளவரசர்களும் தப்பித்து குதிக்க முயன்றனர். ஆனால் பீமன் அவர்கள் மீது பாய்ந்து தனது முஷ்டிகளால் தாக்கினான். பீமனின் அடிகளால் அவர்கள் இருவரும் உடல் சிதைந்து மடிந்தார்கள். பீமன் அனைத்தையும் அழிக்கும் புயலைப் போல தங்களுக்கு இடையே நடமாடுவதைக் கண்ட கௌரவர்கள் அச்சத்தில் அலறினார்கள். நம்மை அழிப்பதற்காக பீமன் உருவில் ருத்ரனே வந்துவிட்டான், நமது உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடுங்கள் என்று கத்தினார்கள். வீரர்கள் பீமனிடமிருந்து தப்பித்து ஓடினார்கள். யாரும் பின்னால் திரும்பி பார்க்காமல் சிதறி ஓடினார்கள். மீண்டும் தனது தேருக்கு திரும்பிய பீமன் துரியோதனன், கிருபர் மற்றும் கர்ணனுடன் போரிட்டான். அவன் தனியாக போராடி கொண்டிருந்த போது மற்ற பாண்டவ வீரர்கள் அவனுக்கு ஆதரவாக வந்தார்கள். அங்கே ஒரு கடுமையான மோதல் ஏற்பட்டது. போர்க்களத்தின் மற்றொரு பகுதியில் சோமதத்தன் சாத்யகியை எதிர்கொண்டான். தனது மகனின் மரணத்தால் ஆத்திரமடைந்த அந்த குரு வம்சத் தலைவன் சத்தமிட்டான். சாத்வத வீரனே, நீ ஏன் போர் தர்மங்களை மறந்துவிட்டு தீய வழிகளில் இறங்கிவிட்டாய்? ஆயுதங்களை கீழே வைத்திருப்பவனை ஒரு நல்லவன் எப்படி தாக்குவான்? புத்தி கெட்டவனே, இது உனது வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். உனது கொடூரமான செயலுக்கான பலனை நீ இப்போது அனுபவிப்பாய். இன்று உன்னை கொல்வேன் அல்லது உன்னால் கொல்லப்படுவேன் என்று எனது 2 மகன்கள் மீது சத்தியம் செய்கிறேன் என்று ஆத்திரத்தில் கத்தினான். இது நடக்காவிட்டால் நான் நரகத்தில் விழுவேன். தயாராக இரு, இதோ எனது கொடிய ஆயுதங்களை ஏவுகிறேன் என்று கத்தினான். சோமதத்தன் தனது சங்கை முழங்கி சிங்கம் போல கர்ஜித்தான். அவனது பேச்சால் ஆத்திரமடைந்த சாத்யகி பதில் முழக்கமிட்டான். குரு வம்சத்தை சேர்ந்தவனே, உனக்கோ அல்லது உனது வெற்று வார்த்தைகளுக்கோ நான் அஞ்ச மாட்டேன். ஷத்திரிய தர்மத்தை அறிந்தவன் இத்தகைய மிரட்டல்களுக்கு பயப்படுவானா? நீ தனியாகவோ அல்லது உனது ஆதரவாளர்களுடனோ உன் முழு வலிமையுடன் போரிடு. நான் உன்னை கொல்வேன். உனது மகன் உட்பட பல வலிமை மிக்க கௌரவர்களை நான் கொன்றுவிட்டேன். உண்மையில் அவர்கள் அனைவரும் தர்மத்தின் உருவான யுதிஷ்டிரரின் கோபத்தால் கொல்லப்பட்டார்கள். அவரை உனது எதிரியாக தேர்ந்தெடுத்ததால் நீயும் அவர்கள் சென்ற பாதையிலேயே செல்வாய். உன்னை காத்துக்கொள். கிருஷ்ணனின் பாதங்கள் மீதும் நான் செய்த புண்ணியங்கள் மீதும் சத்தியம் செய்கிறேன், இன்று உன்னை கொல்வேன். இருவரும் அம்புகளை மழையாக பொழியத் தொடங்கினார்கள். தூரத்திலிருந்து இந்த போரை பார்த்த துரியோதனன் தனது பெரிய குதிரைப்படையை சோமதத்தனுக்கு உதவியாக அனுப்பினான். 10,000 குதிரை வீரர்கள் சாத்யகியை சூழ்ந்து கொண்டு அம்புகளால் மூடினார்கள். சாத்யகியின் நிலையைக் கண்ட திருஷ்டத்யும்னன் ஒரு பெரிய பாண்டவ படையுடன் அவனுக்கு உதவ வந்தான். இரு படைகளும் மோதியபோது ஒரு பயங்கரமான சத்தம் எழுந்தது. சோமதத்தன் சாத்யகியின் மீது தனது தாக்குதலை தீவிரப்படுத்தினான். சாத்யகி சோமதத்தனின் கவசத்தை துளைக்கும் அம்புகளால் பதிலடி கொடுத்தான். அதனால் அவன் மயக்கமடைந்தான். அவனது தேரோட்டி அவனை போர்க்களத்திலிருந்து வெளியே அழைத்துச் சென்றான். துரோணர் சாத்யகியை கொல்லும் நோக்கில் போருக்குள் நுழைந்தார். போர் முழக்கமிட்டபடி அவர் அந்த வீரர் மீது வலிமையான ஆயுதங்களை வீசினார். சாத்யகி தன்னை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான வீரர்களுடன் போராடி கொண்டிருந்தான்.
துரோணர் சாத்தியகியை தாக்குவதைக் கண்ட யுதிஷ்டிரரும் இரட்டையர்களும் கோபத்துடன் போரில் குதித்தார்கள். அவர்கள் துரோணரை எல்லா பக்கங்களிலிருந்தும் தாக்கி சாத்தியகி மீதான அவரது கவனத்தை திசை திருப்பினார்கள். பீமனும் திருஷ்டத்யும்னனும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். துரியோதனன், கர்ணன் மற்றும் கிருபர் கௌரவர்களுக்கு ஆதரவாக வந்தார்கள். இரு தரப்பிலும் சிறந்த வீரர்கள் மற்றும் ஏராளமான படைகள் இருந்ததால் ஒரு கடுமையான மற்றும் குழப்பமான போர் ஏற்பட்டது. அம்புகள், ஈட்டிகள் மற்றும் பிற ஆயுதங்கள் காற்றில் பறந்தன. கதாயுதங்கள் மோதியபோது பொறிகள் பறந்தன. வாள்கள் மோதிக்கொண்டன. கோபமடைந்த வீரர்கள் ஒருவரையொருவர் வெட்டி தள்ளினார்கள். கொல்லப்பட்ட வீரர்களின் தலைகள், கைகள் மற்றும் உடல் உறுப்புகள் தரையில் சிதறி கிடந்தன. வெறிகொண்ட வீரர்களின் அலறல் சத்தத்துடன் அவர்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டார்கள். சற்று தொலைவில் கடோத்கச்சன் போர்க்களத்தில் நகர்ந்து கொண்டிருந்தான். அந்த அரக்கன் கரடி தோள்கள் போர்த்தப்பட்ட 8 சக்கரங்கள் கொண்ட இரும்பு தேரில் வந்தான். எல்லா வகையான ஆயுதங்களும் கொண்ட அந்த தேர் நகரும்போது ஒரு பயங்கரமான சத்தத்தை எழுப்பியது. அது ஒரு மாயத்தேர். அதன் குதிரைகள் கொம்புகளும் எரியும் சிவப்பு கண்களும் கொண்ட பாதாள உலக விலங்குகள். அதன் கொடியில் விரிந்த இறக்கைகளை கொண்ட ஒரு பெரிய கருப்பு கழுகு இருந்தது. அது பயங்கரமான சத்தத்தை எழுப்பியது. தேரின் பக்கவாட்டில் சிவப்பு நிற கொடிகளும் எலும்பு துண்டுகளும் இருந்தன. கடோத்கச்சன் அந்த தேரில் ஒரு கருப்பு மலை போல நின்றிருந்தான். அவனது நீண்ட பற்கள், அம்புகளை போன்ற காதுகள் மற்றும் மொட்டை தலையை கண்ட கௌரவ வீரர்கள் அச்சத்தில் ஓடினார்கள். கதாயுதங்கள், ஈட்டிகள், பாறைகள் மற்றும் மரங்களை கொண்ட ஒரு அக்ஷோகினி அரக்கப்படை அவனை சூழ்ந்திருந்தது. அவர்கள் பூமி அதிரும் வகையில் முழக்கமிட்டபடி முன்னேறினார்கள். அவன் வருவதை கண்ட அஸ்வத்தாமன் அவனுக்கு முன்னால் வந்து நின்றான். தனது ஆயுத வலிமையின் மீது பெருமை கொண்ட அவன் அந்த அரக்கர்கள் நெருங்கும் போது அசையாமல் நின்றான். கடோத்கச்சன் சிரித்துக்கொண்டே தனது மாய சக்தியால் அஸ்வத்தாமன் மற்றும் அவனது வீரர்கள் மீது பாறை மழையை பொழியச் செய்தான். கற்களுடன் அம்புகள், ஈட்டிகள், கோடாரிகள் மற்றும் தண்டாயுதங்களும் விழுந்தன. மந்திரங்களால் ஏவப்பட்ட ஒரு அம்பின் மூலம் அஸ்வத்தாமன் அந்த மழையை தடுத்தான். பின்னர் கடோத்கச்சன் 50 அம்புகளை எய்து அஸ்வத்தாமனின் கவசத்தை தொலைத்தான். துரோணரின் மகன் கலங்காமல் 12 அம்புகளால் அந்த அரக்கனுக்கு பதிலடி கொடுத்தான். கடோத்கச்சன் 1000 ஆரங்கள் கொண்ட கூர்மையான விளிம்புடைய ஒரு சக்கரத்தை எடுத்தான். அது நெருப்பை போல மின்னியது. அந்த அரக்கன் அதை சுழற்றி அஸ்வத்தாமன் மீது வீசினான். அஸ்வத்தாமன் 20 அம்புகளால் அந்த சக்கரத்தை துண்டு துண்டாக உடைத்தான். அது பயனற்று தரையில் விழுந்தது. கடோத்கச்சன் தொடர்ந்து பல அம்புகளை எய்து அஸ்வத்தாமனை மூடினான். கடோத்கச்சனின் மகன் அஞ்சனபர்வன் அவனுடன் சேர்ந்து அஸ்வத்தாமனை தாக்கினான். அவன் நூற்றுக்கணக்கான நீண்ட அம்புகளால் அஸ்வத்தாமனை தாக்கினான். அம்புகளால் சூழப்பட்ட அஸ்வத்தாமன் மழையில் நனைந்த மேருமலையைப் போல தெரிந்தான். அவனது தேரோட்டி தேரை வேகமாக சுழற்றி அந்த தாக்குதலிலிருந்து வெளியே வந்தான். அஸ்வத்தாமன் ஒரு அம்பால் அஞ்சனபர்வனின் கொடியை வீழ்த்தினான். பின்னர் அவனது குதிரைகளையும் தேரோட்டிகளையும் கொன்று அவனது வில்லையும் உடைத்தான். அஞ்சனபர்வன் தனது தேரிலிருந்து குதித்து ஒரு வாளை ஏந்தினான். ஆனால் அஸ்வத்தாமன் அந்த வாளையும் உடைத்தார். அந்த அரக்கன் ஒரு கதாயுதத்தை வீசினான். அதையும் அஸ்வத்தாமன் உடைத்தார். அஞ்சனபர்வன் வானத்தில் குதித்து அங்கிருந்து மரங்களையும் பாறைகளையும் வீசினான். அதே நேரத்தில் கடோத்கச்சனும் ஆயிரக்கணக்கான எரியும் அம்புகளை எய்தான். இருவரையும் ஒரே நேரத்தில் எதிர்கொண்ட அஸ்வத்தாமன் வானத்தை நோக்கி அம்புகளை எய்து அஞ்சனபர்வனின் உடலில் துளைத்தார். அந்த அரக்கன் கீழே விழுந்தபோது அஸ்வத்தாமன் தனது முழு வலிமையுடன் ஒரு கூர்மையான அம்பை எய்தார். அந்த அம்பு அஞ்சனபர்வனின் தலையை துண்டித்தது. அவனது தலை ஒரு பெரிய கருப்பு பாறை போல தரையில் விழுந்தது. துக்கத்திலும் கோபத்திலும் துடித்த கடோத்கச்சன், "நில், நீ இன்று என்னிடமிருந்து உயிர் தப்ப முடியாது" என்று கர்ஜித்தான். அஸ்வத்தாமன் தனது வில்லை தாழ்த்தி ஏளனமாக பேசினான். "அரக்கனே, நீ மற்றவர்களிடம் போரிடு. பீமனின் மகனான நீ எனக்கு மகன் போன்றவன். உன்னுடன் போரிடுவது எனக்கு முறையல்ல. உன் மீது எனக்கு கோபமும் இல்லை. நான் உன் மீது கருணை காட்டும் போதே இங்கிருந்து போய்விடு. இல்லை என்றால் கோபத்தில் ஒருவன் தன்னையே கூட அழித்துக் கொள்வான்" என்றான். இதை கேட்டு கடோத்கச்சன் மேலும் ஆத்திரமடைந்தான். "என்ன, என்னை ஒரு சாதாரண மனிதன் என்று நினைத்து மிரட்டுகிறாயா? நான் அரக்கர்களின் சக்கரவர்த்தி. எனது பராக்கிரமம் 10 தலை ராவணனுக்கு குறையாதது. துரோணரின் மகனே, இன்னும் 1 நிமிடம் போரில் நில், உனது உயிரை முடிக்கிறேன்" என்று கத்தினான். அந்த அரக்கன் அஸ்வத்தாமன் மீது விஷப்பாம்புகளை போன்ற அம்புகளை எய்தான். ஆனால் அஸ்வத்தாமன் அவற்றை தடுத்தான். இருவரும் எய்த அம்புகள் வானில் ஒன்றோடொன்று மோதி நெருப்பு பொறிகளை உண்டாக்கின. கடோத்கச்சன் தமது மாய சக்தியால் மறைந்து திடீரென்று மரங்கள் நிறைந்த ஒரு பெரிய மலையாக உருவெடுத்தான். அந்த மலையின் உச்சியிலிருந்து ஈட்டிகள், வாள்கள் மற்றும் தண்டாயுதங்கள் மழையாக பொழிந்தன.
அஸ்வதாமன் அமைதியாக வஜ்ராயுதத்தை ஏவி அந்த மாயையை அழித்தான். கடோத்கச்சன் மீண்டும் வில்லேந்தி தோன்றினான். அவன் ஒரு ஆயுதத்தை ஏவி அஸ்வதாமன் மீது பாறை மழையை பொழியச் செய்தான். அஸ்வதாமன் உடனே வாயவ்ய அஸ்திரத்தை ஏவினார். அதிலிருந்து புறப்பட்ட எண்ணற்ற அம்புகள் வானிலேயே அந்த பாறைகளை உடைத்தன. அந்த வாயு ஆயுதத்தின் மூலம் அஸ்வதாமன் ஆயிரக்கணக்கான அரக்கர்களை அழித்தார். கடோத்கச்சன் மீண்டும் தனது தேரில் ஏறி வந்தான். சிங்கம் மற்றும் புலித்தலைகள் கொண்ட அரக்கப்படைகள் அவனை சூழ்ந்து வந்தன. அவர்கள் பீமனின் மகன் தலைமையில் ஒரு பேய் படையைப் போல வந்தார்கள். கடோத்கச்சன் 10 அம்புகளை அஸ்வதாமன் மீது ஏவினான். அவை இடி போல தாக்கின. அஸ்வதாமன் தனது வில்லை தயார் செய்து பல்லாயிரக்கணக்கான அம்புகளை எய்தார். அந்த அம்புகளால் அரக்கப்படை நிலைகுலைந்தது. அஸ்வதாமன் அன்று திரிபுர அசுரர்களை அழித்த சிவபெருமானைப் போல காட்சியளித்தார். பாதாள உலகத்திலிருந்து மேலும் பல அரக்கர்கள் கடோத்கச்சனுடன் சேர்ந்து கொள்ள வந்தார்கள். அவர்கள் மனிதர்கள் அறியாத பல ஆயுதங்களை அஸ்வதாமன் மீது வீசினார்கள். கௌரவர்கள் கவலை அடைந்தனர். ஆனால் அஸ்வதாமன் தனது அம்புகளால் அந்த தாக்குதலை முறியடித்தார். அவரது அம்புகள் அரக்கப்படைகளை சுட்டெரித்தன. கடோத்கச்சன் தனது தேரோட்டியை அஸ்வதாமனை நோக்கி செல்லுமாறு உத்தரவிட்டான். அவன் அஸ்வதாமனை அம்புகளால் மூடினான். மற்ற வீரர்களும் போரில் குதித்தார்கள். திருஷ்டத்யும்னன் கடோத்கச்சனுக்கு ஆதரவாகவும் சகுனி அஸ்வதாமனுக்கு ஆதரவாகவும் வந்தார்கள். துருபதனும் பீமனும் துரியோதனனை சுற்றியுள்ள படைகளை தாக்கினார்கள். இரு படைகளுக்கும் இடையே ஒரு தீவிரமான போர் நடந்தது. அப்போது அஸ்வதாமன் யமனை போன்ற ஒரு வலிமையான அம்பை ஏவினார். இந்திரனின் வஜ்ராயுதம் போன்ற வலிமை கொண்ட அந்த அம்பு கடோத்கச்சனின் மார்பில் தாக்கி அவனை தரையில் தள்ளியது. அவன் விழுவதைக் கண்ட திருஷ்டத்யும்னன் உடனே அவனை தனது தேரில் ஏற்றி அங்கிருந்து அழைத்துச் சென்றார். அடுத்ததாக இந்த போரின் அடுத்த கட்ட நிகழ்வுகளை பற்றி நான் விவரிக்க வேண்டுமா?